சார் அவர்தான் சார் அப்பன். இவனா? ஆமா. இவன் பேரு வெறும் அப்பனா இல்ல அமுக்கிற அப்பனா? எனக்கு நம்பிக்கையே இல்ல. டிஃபன் கேரியரும் லேப்டாப்பும் கேஸ் இனிமே க்ளோஸ் தான். இந்த கேஸோட இம்பார்ட்டன்ஸை பத்தி நான் சொல்லாமலேயே உங்களுக்கு தெரியும்ல மிஸ்டர் அப்பன். கூடிய விரைவில் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும். அதான் சிஎமோட ஆர்டர். குற்றவாளியை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் போல இருக்க இல்லையா சார்? இல்ல சீக்கிரம் பிடிக்கணும்னு சொன்னீங்களா, அதனால கேட்டேன். சிஎம் குறை சொல்ல முடியாது மிஸ்டர் அப்பன். பத்திரிகையில வந்திருக்கிறத பாத்தீங்களா? ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது. அப்பாவி மக்களின் வரிப்பணம் அப்பட்டமான கொள்ளை. சூப்பர் சார். இந்திய நாட்டோட தேசிய பற்றையும் நினைவு சின்னங்களையும் எப்பவும் ஒரு மதவெறி நிறைஞ்ச கண்களோட பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வீக்லி ஒன்ஸ்ல வர வார்த்தைகளை யாராவது மைண்ட் பண்ணுவாங்களா சொல்லுங்க? சொம்புக்கும் டம்ளருக்கும் விளக்குக்கும் சங்கீதத்துக்கும் ரவிவர்மா ஓவியத்துக்கும் அவ்வளவு ஏன் நாம விசேஷத்துக்கு சாப்பிட்ற வாழை இலை வரைக்கும் ஜாதியும் மதமும் இருக்குங்கிறத பிரசங்கம் பண்ற இந்த டி கிளாஸ் பத்திரிகையில வர வார்த்தைகள் ஒரு காலம் நம்மளுடைய விசாரணையை பிரஷரைஸ் பண்றதுக்கு காரணமா இருக்கக்கூடாது. முதல் மந்திரிக்கும் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கும் இது இருக்க வேண்டியது எங்க தெரியுமா? இங்கதான். அப்புறம் நான் இந்த கேஸை எடுத்து நடத்துறது சத்தியமா சொல்றேன் சார், என் சொந்த விருப்பத்தோட இல்ல. சிவில் சர்வீஸ் கார்பரேஷன் நாரி போயிருந்த இடமா இருந்தாலும் நான் இஷ்டப்பட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். உண்மை. இஷ்டப்படுறது மட்டும் இல்ல, கிளீன் ஆக்கிட்டீங்க. எல்லாருக்கும் தெரியும் மிஸ்டர் அப்பன். எனிவே பெஸ்ட் ஆஃப் லக். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். அப்புறம் சிஎமோட கேரக்டர் பத்தி தெரியும்ல. எதுவா இருந்தாலும் நேரடியா கூப்பிடுவாரு, திட்டுவாரு. ஆனா ரொம்ப நல்லவர். எல்லாமே நல்ல விதமா மாறணும்னு ஆசைப்படுற ஒரு ஆளு. தெரியும் சார். பட் ட்ரூத் சரி வராது சார். என்னைக்கும் உருப்படாது. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம். சகாதேவா சார். கரெக்ட். யாரா இருந்தாலும் இப்படி அழுவாங்க. ஆனா சம்பவம் நடந்த இடத்துல இருந்த பாஸ்கரன் இறந்து போன கிருஷ்ணன் இந்த மாதிரி ஒரு சவுண்ட உருவாக்குனார்னு சொல்லவே இல்லையே. டோட்டல் கன்ஃபியூஷன், காம்ப்ளிகேஷன். ஆனா நல்லா இருக்கு. தல திரும்பின ஒரு கேஸ். வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓ 8:30 மணிக்கு போன் பண்றேன்னு சொல்லியிருந்தேன் வைதேகிக்கு. 1/2 மணி நேரம் ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. வைதேகி, ஐ எம் so sorry. Yeah, come on, pick up. See, நான் சொன்னேன்ல, எடுக்க மாட்டேங்கிறா. கோபம். ஹலோ. சாரி வைதேகி, ஐ எம் ரியலி சாரி. இங்க நான் தலைய போட்டு பிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த கேஸ் விஷயத்துல. நினைச்சேன் ஈவினிங் டிவி நியூஸ்ல இத பத்தி தான் சொன்னாங்க. எதுக்கு இங்க தேவையில்லாம இந்த மாதிரி கேஸ் எல்லாம் உங்க தலையில எடுத்து போட்டுக்கிறீங்க? தலையில எடுத்து வச்சுக்கல வைதேகி, தலையில வச்சு கட்டுறாங்க. கவர்மெண்ட் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தா அது என்னால முடியாதுன்னு சொல்ல முடியுமா? யூ நோ, ஐ அம் a responsible officer. நீங்க ஜாக்கிரதையா இருக்கணுங்க. செத்து போன ஆளு சாதாரண ஆள் இல்ல. அப்படின்னா கொன்னவனும் பெரிய ஆளா தான் இருப்பான். எஸ், ஆனா நான் கண்டுபிடிப்பேன் அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும். என்னாச்சு அந்த பசுவோட பிரசவம்? கிருஷ்ணர் கோவில் அங்க பிரதட்சணம் தேவைப்படுவனா? ஆமா. அவ பிரசவம் ஆயிடுச்சா? ஆமா, மத்தியானமே ஆயிடுச்சு. அப்பவே ஃபோன் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன், அப்படியே மறந்து போயிட்டேன்.
யாருங்க பாத்திரத்தை தள்ளி விட்டது வைதேகி? ஐயோ பாத்தீங்களா, சமையல் அறையில பூனை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லைன்ல இருங்க. பின்ன லைன்லயே இருக்கேன். எதுக்காக வெயிட் பண்றீங்க? போன் பில் வேற அதிகமாயிட்டே இருக்கு. அது நான் பேசிக்கிட்டு இருக்கிறது என் பொண்டாட்டியோட, காதலியோட இல்ல, புரிஞ்சுதா? புரியுது. அப்படின்னா கூட்டிட்டு வந்து இங்கேயே தங்க வைக்கலாமே. அப்ப ஊர்ல இருக்கிற கோவில் எல்லாம் யார் விளக்கேத்துவாங்க? பசுவை யார் கவனிப்பா? வீட்டை யார் மெயின்டைன் பண்ணுவா? இப்படி எல்லாம் அவ என்கிட்ட கேட்டா நான் என்ன பண்ணுமா சகாதேவா? ஒன்னும் பண்ண முடியாது. அதேதான். வைதேகி, வைதேகி, வைத்து, வைத்துமா. ச்சே, கொஞ்ச நாளாவே என்னால எதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. சார், என்னையா? அப்பன் சார் வந்திருக்காரு சார். வர சொல்லு. நான் தான் வர சொன்னேன். அவன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. வரட்டும். குட் மார்னிங் சார். மார்னிங். பேரு அப்பன் தானே? சாரி சார். டாக்டர் அப்பன் மேனன், IPS. தட்ஸ் மை நேம். ஐபிஎஸ்னா என்ன அர்த்தம்? இந்தியன் பெர்ஃபார்மிங் சர்வீஸா? பெர்ஃபார்மன்ஸ் செய்யணும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. டிராவல் பண்றதுக்கு கவர்மெண்ட் வண்டி இருக்கும்போது எதுக்கு சொந்தமா ஒரு பஜேரோ? என்ன சீனா? சீன் இல்ல, கேஷ் கேஷ். நான் கொஞ்சம் வெயிட்டான ஆளு, அதனால கவர்மெண்டோட வண்டியை வேண்டாம்னு சொன்னது மட்டும் இல்ல, சுரண்டவும் மாட்டேன். ஓஹோ, இந்த கலர்ஃபுல் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் மாத்தணும். மனசுல என்ன ஃபிலிம் ஸ்டார் நினைப்பா? இதெல்லாம் போலீஸுக்கு செட்டே ஆகாது. உன் வேஷத்தை பார்த்தா எவனும் பயப்படவே மாட்டான். போலீஸை பார்த்தா ஜனங்க பயப்படணும் உங்களுக்கு எந்த ட்ரைனிங்ல சொல்லி கொடுத்தாங்க சார்? ஃப்ரெண்டா இருக்கணும் போலீஸ், ஜனங்களுக்கும் சமுதாயத்துக்கும். வார்த்தையிலையும் பார்வையிலையும் நடந்துக்கிற முறையில மட்டும் இல்ல, ட்ரெஸ்லயும் இருக்கணும் சேஞ்ச். ஃபீல் ஆகணும் ஜனங்க, நம்மள அவங்கள ஒருத்தரா நினைக்கணும். அப்பனா இந்த கிரிமினல்ஸும் அதையே ஃபீல் பண்ணாங்கன்னா ஃபீல் ஆக மாட்டாங்க. அப்ஸ்டேர்ஸ் வீக்கான பார்ட்டிங்க மட்டும்தான் அப்படி ஃபீல் ஆவாங்க. ஓ, நீங்க பார்க்க எங்க ஏஜ் குரூப் மாதிரி தான் தெரியுறீங்க. ஆனா நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை அப்பா அப்பான்னு கூப்பிட்டா எங்களை தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? இல்ல, அப்புறம் எங்க ஊர்ல அப்படி யூஸ் பண்றதுல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. அழகானவன அப்பான்னு கூப்பிடுவாங்க, அதனால நீங்க நல்ல தைரியமா கூப்பிடலாம் சார் அப்பான்னு. மிஸ்டர் அப்பன், அப்புறம் நீங்க ஒர்க் பண்ண மற்ற ஸ்டேட்ஸ் மாதிரி இல்ல சென்னை. கேஸோட டெட்லாக்கை உடைக்க மூளையை நல்லா கசக்க வேண்டியிருக்கும். என்ன? ஒண்ணு இல்ல சார். ஒன்றும் இல்லையா? என்ன கிண்டல் தானே பண்ற? உன்ன மாதிரி டாக்டர் பட்டம் வேணா எனக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா நான் சின்சியர் ஆஃபீஸர். இல்லன்னு சொன்னாங்களா சார் யாராவது? இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதை முதல்ல தூக்கி எறிங்க சார். அப்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் போகும். ஃப்ரஸ்ட்ரேஷன் போனா கான்சென்ட்ரேஷன் வரும். கான்சென்ட்ரேஷன் வந்தா இதோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். லைக் திஸ். அப்புறம் உங்க ஆதரவு வேணும் எனக்கு. ரவுடிஸ் லிஸ்ட் தருவீங்கல்ல? அது அப்புறம் நீங்க கொடுத்து விட்ட நம்பியாரோட கொலை கேஸை நான் நல்லா படிச்சு பார்த்தேன். முடியல. I'm very upset. But you don't have any reason to be upset. சரியாக்குற சரியாக்குவே.